செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு 231 பேருந்துகளை வழங்கியிருப்பதாகவும் 31 புதிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில நாகர்கோவில் மண்டலத்திற்காக 231 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும், மற்ற மண்டலங்களில் 2 ஆண்டுகள் ஓடிய 150 பேருந்துகள் அந்த மண்டலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலையில இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு புதியதாக கூண்டுகளை கட்டி 40 பேருந்துகள் அந்த மண்டலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, அது மட்டுமல்ல, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில 2011, 2016 வரை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 31 புதிய வழித்தடங்களை வழங்கி அந்த பகுதியுடைய மக்களுக்காக வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, மீண்டும் புதியதாக 40 பேருந்துகள், புதிய பேருந்துகள் கூண்டு கட்டி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய திருக்கரங்களால் அதை தொடங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.